அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்ஷா அல்லாஹ் இன்றைக்கி யாசீன் பயிற்சி பார்ட் 6 பார்க்க போகிறோம். இது வரைக்கும் அல்ஹம்துலில்லாஹ் 10 ஆயத்து வரைக்கும் நடத்தியிருக்கோம். பார்க்காதவங்க இன்ஷா அல்லாஹ் பார்த்துட்டு நெக்ஸ்ட் வாங்க. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். இன்னமா துன்ஸிரு மனித்தபஅல், இந்த ஐனோட ஜாலை சேர்த்துருங்க. மனித்தபஅல் ذிக்ர வ ஹஷியர் ரஹ்மான பில் கைப். இந்த ஜீம் வந்து என்ன செய்யணும்? நிப்பாட்டணும். ஃபபஷ்ஷிர்ஹு பி மஃபிரத்தின் வ அஜ்ரின் கரீம். ஒன் மோர் பாருங்க. இன்னமா துன்ஸிரு மனித்தபஅல் ذிக்ர வ ஹஷியர் ரஹ்மான பில் கைப் ஃபபஷ்ஷிர்ஹு பி மஃபிரத்தின் வ அஜ்ரின் கரீம். இப்போ சட்டம் பாருங்கள். இன்னமா அழுத்தணும். ஷது வந்தால் இரட்டிப்பாக ஓதணும். இன்னு சொல்லும் போது ஒரு நூனோட அலிஃபோட நூனை சேர்க்குறோம். இன் மேலும் நூன் ஜபர் நா, 2 டைம் இந்த ஷது வந்தால் நூன் வந்து உச்சரிக்கணும். இன்னமா மா ஒரு அலிஃபில் நீட்டணும். அலிஃபே மத்தா. அலிஃபே மத்தானா அலிஃபுக்கு முன்னால் ஜபர் வந்திருக்கு. அலிஃபே மத்தா ஒரு அலிஃபில் நீட்டணும். துன்ஸிரு நூனை சாய்க்கப்புறம் ஜால் வந்திருக்கு. இக்ஃபாடைய சட்டம் குன்னா செய்யணும். துன்ஸிரு மனித் இந்த தாவோடு நம்ம சொல்லியிருக்கோம். இந்த ஷது வந்தால் இது இரட்டிப்பாக ஓதணும். தாவுக்கு முன்னாடி நூனுக்கு பக்கத்தில் ஷத்து வந்திருக்கனால இதோட சேர்த்து இணைத்து ஓதணும். மனித் நூன் பக்கத்தில் நம்ம என்ன செய்வோம்? சுக்குன் இருந்தால் என்ன செய்வோம்? சேர்த்து ஓதுவோம் இல்லையா? அதே மாதிரி இந்த ஷத்துக்கு 2 ஜபரும் இருக்குது, சுக்குனும் இருக்குது. அந்த ஒரு பாயிண்ட் இருக்கிறனால நம்ம என்ன செய்யணும்? மனித் தபஅல் இதோட சேர்த்துடணும். தபஅல் ذிக்ர வ ஹஷியர் இந்த அலிஃபு லாமும் சேர்க்கக்கூடாது. இது வந்து ஷம்சியாவுடைய சட்டம். அலிஃப் மேலே எதுவும் இல்லை, லாம் மேலே எதுவும் இல்லை. அப்போ அதை விட்டுட்டு யாவோடு ஸ்ட்ரெயிட்டாக என்ன செய்யுங்க? ராவுக்கு போயிருங்க. வ ஹஷியர் ரஹ்மான அலிஃப் மேலே ஜபர் மீ மேலே கடா ஜபர் வந்திருக்கனால ஒரு அலிஃபில் நீட்டு ஓதணும். வ ஹஷியர் ரஹ்மான பில் கைப் யாயே லீன். சுக்குன் பெட்டி யாவுக்கு முன்னால் ஜபர் வந்திருக்கு. கைப் ஜீம் வந்து நிப்பாட்டக்கூடிய ஒரு சட்டம். பா வந்து கடைசியில் நிப்பாட்டும் போது சுக்குனா மாறிடுது. ஜபர் இல்லாமல் சுக்குனா மாறினால கல்கலா செய்யணும், அசைச்சு ஓதணும். பில் கைப் ஃபபஷ்ஷிர்ஹு பி மஃபிரத்தின் வ அஜ்ரின் கரீம். பி இது பா ஜேர் பி மஃபிரத்தின் தன்வீனுக்கு அப்புறம் வா வந்திருக்கு. இது பில் குன்னா சேர்த்து குன்னா செய்யணும். பி மஃபிரத்தின் வ அஜ்ரின் இதுவும் என்ன சட்டம்? இக்ஃபாடைய சட்டம் தான். 15 எழுத்தில் ஒரு காஃப் ஒரு எழுத்தாக இருக்குது. தன்வீனுக்கு அப்புறமோ நூனை சாக்கினுக்கு அப்புறமோ காஃப் வந்தால் என்ன செய்யணும்? அதாவது 15 எழுத்தில் ஒரு எழுத்து வந்தால் குன்னா செய்து ஓதணும். வஜ்ரின் கரீம். தோ ஜேர் வந்தால் என்ன செய்யணும்? சுக்குன் வச்சு தான் நிப்பாட்டணும். தோ ஜபர் வந்தால் அலிஃபே மத்தாப்பில் நீட்டி நிப்பாட்டணும். இங்கே ஜேர் தான் வந்திருக்கு, தோ ஜேர் தான் வந்திருக்கு. ஸோ சுக்குன் வச்சு கரீம்.